ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாள்லயும் கூட அடியாளுக்கு வொர்ஷிப் செய்ய கர்த்தர் பாராட்டின இந்த நல்ல கிருபைக்காய் அப்பாவுக்கு நான் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். கர்த்தர் நடத்திட்டு வந்த பாதைகள் ரொம்ப ரொம்ப நேர்த்தியானது. எத்தனையோ நேரங்கள்ல எவ்வளவோ இடங்கள்ல சோர்ந்து போய் உட்காரும்போது அவரே வந்து தேற்றுகிறவராய், அவரே பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணுச்சுன்னா, நீங்க நினைச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பெரிய பாடு வரும்போதுதான் அந்த எண்ணம் நம்ம எல்லா இருதயத்திலும் தோணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? நம்மளுக்கு ஏன் இது நடக்குது? அப்படின்ற எண்ணம் வரும். ஆனா, அந்த அந்த போராட்டத்துல மனுஷங்களுடைய வார்த்தைகள் உங்களை தேற்றாத போது, உங்க இருதயம் உங்கள தேற்ற ஆரம்பிக்குது கர்த்தருக்குள்ளனா, தைரியமாய் நிச்சயமா நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மனுஷனுடைய வார்த்தைகள்னால யாருமே இங்க தேற்றப்பட முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்க இருதயத்த ஆளும்போது, தன்னாலவே நீங்க அந்த பாடுகள்ல இருந்து நீங்களே உங்களை வந்து விடுவிச்சுக்குவீங்க. அத நீங்க உணர்ந்திருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படியா இந்த நாட்கள்ல என்னையும் கூட எவ்வளவோ வாழ்க்கையில வந்து கடந்து வந்த பாதையில எவ்வளவோ போராட்டங்கள சந்திச்சிருக்கேன். ஆனா அப்பல்லாம் நான் இவ்வளவு உடைஞ்சு நான் உட்கார்ந்தேன்னா, ஒருவேளை அந்தந்த பீரியட்ல ஒருவேளை அப்படி எனக்கு தோணியிருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா உடைஞ்சு உட்கார்ந்தேனான்னு தெரியல. ஆனா என்னுடைய அ மகளுடைய அ 10th ரிசல்ட்ல நான் ரொம்ப உடைஞ்சு ஏன்ப்பா அப்பாட்ட எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே நம்ம பிரேயர் குரூப்ல இருக்கிறவங்களோ, இல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுவாங்க. அவர பார்த்து ஏன் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு. அ நான் அப்பாட்ட கேள்வி தான் கேட்டேன். ஏன்பா? ஏன்? எதுக்கு? ஏன் எனக்கு மட்டும்? ஏன் என் பிள்ளைக்கு மட்டும்? அப்படின்னு நான் கேள்வி தான் அப்பாட்ட நான் கேட்டேன். அதுக்காக அவர் என்னைய கோச்சிட்டு, இது ஒரு முட்டாள். இது நீ இனி புரிய வைக்க முடியாது. அப்படின்னு என்னைய விட்டு அவர் விலகி போகல. ஏன்னா, அவர் என் மேல அன்பு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம மேல எல்லார் மேலயும் அவர் அன்பு வைத்தது நிமித்தம் தான், ஒவ்வொரு நாளும் நம்மளைய எத்தனையோ பாடுகள்ல இருந்து, கண்ணீர்ல இருந்து இன்னைக்கு செல்வி உடைய காரியமாவே இருக்கட்டுமே, உதாரணம் நம்ம ஜெபக்குள்ள அநேகம் பேர் இருக்கீங்க. ஆனா, எனக்கு செல்வி ரொம்ப நெருக்கம்னால நான் சொல்றேன். செல்விய வந்து அவங்களுடைய குடும்பத்துல ஏற்பட்ட தொடர்ந்து கஷ்ட காலங்கள்ல, செல்விய போய் யாருமே தேற்றல. செல்விய தேற்ற வேண்டிய இடத்துல செல்வி இல்ல. ஏன்னா, செல்வியோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தரே மகளை தேற்றினார், பலப்படுத்தினார். மகள வந்து திரும்பியும் வந்து நிலைநிறுத்துறார். மனுஷங்களுடைய வார்த்தையினால ஒருத்தன் பலப்பட போறது கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் நம்மளை பலப்படுத்தும். இப்பயும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலையில நீங்க இருந்து, அதிலிருந்து வெளியேறி நீங்க வந்தீங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அ அவர்தான் உங்களை வெளிய எடுத்து கொண்டு வந்திருக்கார். அவரே காயங்கள கட்டுகிறாரு. அவரே காயங்கள ஆற்றுகிறாரு. அவரே காயங்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதல் பாடலாக தலைமுறை தாண்டி நிற்கும் தயவு அந்த பாட்ட நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சமில்லாத தயவு எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குது. உங்க சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குது. குறிபார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. என்னை குறிபார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியது.
இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அவிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அவிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே, என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்த தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்த தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. இந்த பாடல் நான் எடுத்ததுக்கு காரணம், என்னைய சுற்றி இந்த நாள்ல எரியப்பட்ட அநேக அம்புகளை கர்த்தர் என்ன அது அந்த அம்புகள்னால் என்னுடைய மனுஷனுடைய வார்த்தைன்ற அந்த அம்புகள் என்னை தொலைத்து என்னை சாகடிக்காதபடி, என் இருதயத்தை மனமடி வாக்காதபடி கர்த்தர் தான் அதை தடுத்து நிறுத்தினாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய அன்புல பாரபட்சம் இல்ல. என்னுடைய மகள் 10th ஸ்கூல்ல கூட லாஸ்ட் ரிவிஷன்ல கூட பாப்பா 440 எடுத்தாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, லாஸ்ட் ரிவிஷன் ஸ்கூல்ல ரொம்ப பிள்ளைகளுக்கு ரொம்ப இதுவாதான் திருத்துவாங்க. ஏன்னா பிள்ளைகள் மார்க் அதிகமா போட்டோம்னா ஆனுவல்ல தைரியமா படிக்காதுங்க, கம்மி பண்ணி போட்டாதான் பிள்ளைகள் படிக்குங்கன்றது எல்லா ஸ்கூல்லயுமே பண்ற காரியம். அப்படி பண்ணும் போது கூட என் மக 450 வாங்கும் போது எனக்குள்ள ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பா நிச்சயமாய் எப்படியும் ஒரு 460 470 பாப்பா எடுப்பாங்க அப்படின்னு. எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு சில பேப்பர்ஸ் ரொம்ப கஷ்டமா வந்தப்ப பாப்பா என்கிட்ட சொன்னது, அம்மா எனக்கு ஒரு 450க்கு மேல வர்றது கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு சொல்லும்போது, நான் ரொம்ப எதிர்பார்த்து நான் சரி நீ இந்த பிள்ளை சொன்னா சொல்லிட்டு போகுது, நம்மளுக்கு கர்த்தர் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாரு, அப்பா உதவி செய்வாரு. ஒரு நாள் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு ஜெபக்குழுல போயிருக்கும் போது அவங்க, நீங்க ஆஹ் கர்த்தரிடத்துல கேளுங்க, எது வேணுமோ கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நான் என் மகளுக்காக 489 அப்படின்ற ஒரு நம்பர் எனக்குள்ள தோணுனனால, அப்ப ஒரு 489 நான் என் மகளுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்பா இடத்துல ஜெபிச்சேன். நான் நம்பினேன், விசுவாசிச்சேன், அது காரியம் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு. ஆனா ரிசல்ட் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு நீங்க நினைச்சிருப்பீங்க ரிசல்ட் எப்படியா இருக்கும்னு. ஆனா ரிசல்ட் வருது, என் மக 385. என்னால ஏத்துக்கவே முடியல. 385வா? எப்படி இது நடந்துச்சு? எப்படி எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லுவாங்கல்ல, கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. அந்த புள்ள நல்லா முயற்சி பண்ணுச்சு. டியூஷன் காலையில 5 மணிக்கு டியூஷன் போறது, திரும்பி ஸ்கூல்ல இருந்து ஒரு 6 6:45க்கு தான் வீட்டுக்கு வரும். திரும்பி ஒரு 1/2 மணி நேரத்துல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்பி டியூஷன் போயிட்டு நைட் ஒரு 9:30 10 மணிக்கு வர்றது. எல்லா விதத்திலும் அந்த புள்ள முயற்சி பண்ணுச்சு. என்னால இதை ஏத்துக்கவே முடியல.
எப்படிப்பா? எப்படி நான் கேட்டதுக்கும், நீங்க குடுத்ததுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு 385ன்றது எங்க வாழ்க்கையில நாங்க நெனச்சு பார்க்காத ஒரு மதிப்பெண்ல. அப்படின்னு எனக்கு வந்து அப்பாட்ட ஒரே சண்டை தான். எனக்கு எனக்கு நான் இப்பயும் சொல்றேன். அப்பாவ நானு கடவுள் அப்படின்ற அந்த ஸ்தானத்திலே ஒதுக்கி வச்சு பார்க்காம, அப்பா என்னோட அப்பா என்னைய 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 இந்த உலகத்துல உண்டு பண்ணின தேவன், என்னைய அழைத்த தேவன், அவருக்குள்ள நான் ரொம்ப நெருக்கமா இருந்து நான் அப்படிதான் அப்பாட்ட பேசுவேன். ரொம்ப அப்பாட்ட சண்டை போட்டேன். எப்படி நீங்க அழுதனா அழுக அப்படி ஒரு அழுக. ஏன்னா ஏத்துக்க முடியல. அந்த முடிவ என்னால ஏத்துக்க முடியல. ஆனா ரிசல்ட் வர்றதுக்கு நாள் தான் சர்ச்ல போயி ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். அதுவரைக்கும் வந்து நான் ஒரு நம்பர குடுத்து, இந்த நம்பர் வேணும்னு கேட்ட நானு, நான் ஜெபிக்கிற அப்பாடத்துல எந்த ரிசல்ட் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்த எனக்கு குடுங்கப்பான்னு ஜெபிக்கிறேன். ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் ரிசல்ட் வரும்போது அதை ஏத்துக்காதபடி அவர் கூட சண்டை போடுற மகளா, நீங்க எப்படி இப்படி பண்ணலாம்? நான் உங்ககிட்ட எப்படி ஜெபிச்சேன்? உங்ககிட்ட நான் கேட்டேன்ல, என் மக இப்படி பண்ணுச்சே, அப்படி பண்ணுச்சே. நான் தோக்கும்போது எனக்கு வலிக்கல. இப்ப என் பிள்ளையும் தோக்குது. இது எதுக்கு? ஏன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? எல்லா மனுஷங்க முன்னாடி நான் வெட்கப்படாம தலை நிமிருவேன் அப்படின்னு நினைச்சு தானே நான் இருந்தேன். இன்னைக்கு திரும்பியும் நான் வெட்கப்பட்டது போல ஆயிடுச்சேப்பா அப்படின்னு அப்பாட்ட நான் சண்டை போடுறேன். மத்த பிள்ளைகள் சர்ச்ல இருக்கிற பிள்ளைகள், மத்த பிள்ளைகளுடைய ரிசல்ட் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லா இதுலயுமே பாப்பா மட்டும் தான் லோ மார்க். எல்லாருக்கும் பாப்பாவுடைய ஃப்ரெண்டுகளுடைய மார்க்கா இருக்கட்டும், பாப்பா ஸ்கூல் சர்ச் பிள்ளைகளுடைய மார்க்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் விட பாப்பா லோ. ஆனா சர்ச்ல ஒரு பாப்பா வந்து அ கொஞ்சம் வந்து படிக்கிறதுல அந்த பாப்பாக்கு வேணா கம்மியா படிக்கலாம். கர்த்தரிடத்துல கிருபையில அந்த பாப்பா 454 நெனைக்கிறேன். 454. அவங்க அம்மா வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி சாட்சி சொன்னாங்க. இப்படி என் மக பாஸ் ஆகுமான்னு கூட நானு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் கிருபையில என் மக 454 மார்க் வாங்குச்சு அப்படின்னும்போது, அப்பயும் வந்து ஒரே அழுக. ஏன் அவங்களுக்கு குடுத்தீங்களா? ஏன் எனக்கு குடுக்கல? அப்படின்னு. இந்த கேள்வி நான் கேட்டேன். ஆனா என் மகன் என்ட்ட கேட்டுச்சு, ஏம்மா ஏசப்பா வந்து அந்த பாப்பாவோட பேர் சொல்லி அவங்களுக்கு மட்டும் குடுத்தார்ல, ஏன் எனக்கு குடுக்கலன்னு கேட்கும்போது, எனக்குள்ள நான் பாப்பாவ தேற்றுவதற்கான சொன்ன வார்த்தை, எல்லாருக்கும் ஒரே விதமாய் வந்து ஆ அற்புதத்த செய்யணுமோ, இல்ல அவர் வந்து ஒ அந்த மாதிரியான காரியங்கள் செய்யணுமோ அவசியம் இல்ல பாப்பா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாய். வேதத்துல கூட எத்தனையோ பிணியாளிகளை வந்து அவரு வந்து விடுதலையாக்கும்போது, எல்லாருக்கும் ஒரே விதமான சுகத்தை வார்த்தையின் மூலமாய் ஒருத்தருக்கு குடுப்பாங்க. சில பேருக்கு வந்து கைகள தொட்டு வந்து சுகப்படுத்தினார். சில பேருக்கு வந்து உமிழ்நீர உமிழ்ந்து அந்த மண்ல பிசைந்து கண்ல பூசி சுகம் குடுத்தாரு. சில பேர வெறும் வார்த்தையினால எந்திரிச்சு நடன்னு சொல்லி குடுத்தாரு. இதெல்லாம் என் மனசுக்குள்ள என் மக கேட்கும்போது அப்படியே கட 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 கடன்னு படம் போல அப்படியே எனக்கு ஓடி முடிஞ்சத நான் உணர்ந்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஆமா நம்ம ஒரு 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 மார்க்குக்காக மாத்திரம் வந்து எப்படின்னு கேள்வி கேட்ட ஷாலினி தான் நானு. ஆனா ஒரு கடந்து வந்த நான் பாதையில இந்த இந்த பாடல்ல இருக்கிற மாரி ஒரு அடி தூரத்துல இருந்த மரணத்த நாங்க சந்திச்சிருக்கோம். கார்ல ஒரு அடிதான். 2 டயரும் பர்ஸ்ட் ஆகும்போது, வெடிக்கும்போது, அன்னைக்கே நான் என்னுடைய பிள்ளைகள நான் இழந்திருக்கலாம். ஏன்னா நாங்க 2 பேரும் சீட் பெல்ட் போட்டோம். என் பிள்ளைகள் சீட் பெல்ட் போடல. அன்னைக்கே என் பிள்ளைகள நான் இழந்திருக்கலாம். ஆனா அப்பா அப்படிலாம் ஒரு இழப்ப சந்திக்காம, ஒரு மரணத்த பார்க்காம எங்க ஜீவன பாதுகாத்த தேவன். அதெல்லாம் மறந்துட்டு அவரு குடுக்க அவரு அவர் ஒருவேள அந்த காரியம் அவருக்கு சித்தம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். எனக்கு தெரியாம இருக்கலாம். என் மகளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்காம அவரிடத்துல கேள்வி கேட்ட பிள்ளையா நான் இருந்தேன். அவர கஷ்டப்படுத்தின பிள்ளையா நான் இருந்தேன். அவரு எவ்வளவு தூரம் அவரு அப்பா வேதனைப்படுவாரு. நிச்சயமாய் படுவார். எப்படி வேதனைப்பட்டிருப்பாரு? என் பிள்ளைக்கு நான் குடுக்க நினைக்கிற உயர்வுக்கு இது ஒரு பெரிய விஷயமா? அப்படின்னு. இன்னொன்னு வெறும் உலக பிரகாரமான வெற்றியவோ, இல்ல உலக பிரகாரமான ஜெயத்தையோ நம்பி அவரிடத்துல நம்ம வரவே இல்ல. நம்மளுக்கு நித்திய வாழ்க்கைக்காகவும், பரலோகத்துல அவர் நமக்கு வைத்திருக்கிற மகிமைய பெற்றுக்கொள்றதுக்காக தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் என்பத மறந்து போயி, பல நேரங்கள்ல என்னைய போலவே அற்ப ஒரு ஜீவனுக்காகவோ, அற்ப ஒரு விடுதலைக்காகவோ, அற்ப பொருளுக்காகவோ, அற்ப தனமான காரியத்துக்காகவோ, இன்னைக்கு என்னையும், செல்வியும் ஒரு தராசுல நிறுத்தி வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, யாரோட வழி பெரியதாக உங்களுக்கு தோணும்னா, செல்வியோட வழிதான் பெரியதாக தோணும். ஆனா நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? செல்விக்கு வழிதான். ஆனா என் வழியும் வழிதானே அப்படின்னு நினைப்பேன். இன்னைக்கு நெறைய நேரங்கள்ல நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம படுற பாடு வலிதான் பெருசு. மத்தவங்க படுற பாடெல்லாம் வந்து பெருசு கிடையாது அப்படின்னு. இல்ல.
கர்த்தருக்குள்ள நம்ம படுகிற எல்லா பாடுகளுக்கும் பிரயாசங்களுக்கும் அது சமமாதான் அப்பா பாக்குறாரு. அதுக்கு நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். என் மக ஒரு 385 தான். ஆனா என் மகளுக்கு நான் போய் அவங்க ஸ்கூல்ல கேட்ட குரூப் பயோமேக்ஸ். நானு போகும்போது ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப தயக்கம். போய் கேட்க போறோம். 385 வாங்கியிருக்கு. எப்படி தர்றதுன்னு சொல்லி கேட்டுருவாங்களோன்னு ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலத்தோட தான் கிளம்பி போனேன். அங்க போனா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த 10th பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளும் அங்க வந்து அவங்க குரூப்புக்காக நிக்கிறாங்க. டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு பாப்பா வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு பாப்பா அட்மிஷனுக்கு பிரின்சிபால்ட்ட உட்கார்ந்திருக்கு. அந்த பாப்பா 426ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த பாப்பாவோட மார்க் ஷீட்ட நான் பார்த்தேன். 426. அந்த பாப்பா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கேக்குது. மேம் அட்மிஷனுக்கு ஓகேன்னு எழுதி குடுத்துட்டு, எதுக்கும் போய் நீ செக்ரட்டரி சார பாருமா. அவர் ஓகே சொன்னா மட்டும் நீ அமௌண்ட் கட்டுப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. 426 பிள்ளைக்கே வந்து நீ போய் செக்ரட்டரிய பாருன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க போய் உட்கார்றோம். பாத்துட்டு என்ன டியர் என்ன மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னோடனே பாப்பா பார்த்துட்டு சரி சரி விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம். அடுத்து 12th பாத்துக்கலாம். 11th ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து கொஞ்சம் நல்லா வந்து உன்னோட இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன குரூப் வேணும்னு கேட்டாங்க. பயோமேக்ஸ் ஓகேன்னு கையெழுத்து போட்டு பணத்தை கட்டுங்க குரூப்ல சேருங்கட்டாங்க. ஆமா நான் வெக்கப்பட்டேன். நான் இல்லைன்னு சொல்லல. என் மகளுடைய மார்க்கை கேட்கும் போதெல்லாம் நான் வெக்கப்பட்டேன். அன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு எங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் வீட்டுக்கு அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொண்டு வந்திருந்தாரு. அவர் கேட்டாரு என்னடா இன்னைக்கு 10th ரிசல்ட் ஆமே உன் மகன் என்ன மார்க்குனானே யாருக்கிடத்துலயும் பொய்யெல்லாம் சொல்லல. 385 என் மக அப்படின்னானே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மகெல்லாம் இதை காட்டிலும் மார்க் கூடப்பா. என் மயங்கி 2 பேரும் தான் மக்குக. உன் பிள்ளைகளை போல உன் மகளை போலதான் அவங்களும் மார்க் எடுப்பாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் விட்டோடனே அடிச்சு நீ நொறுக்கி தூக்கி எரிஞ்ச மாதிரி ஆச்சு. என் வீட்டுக்குள்ள வந்து வீடு ஏறி வந்து அவமானப்படுத்துறதுக்கு முடியும் அப்படின்றத என் வாழ்க்கையில நான் அன்னைக்குதான் சந்திச்சேன். பின்னாடி பேசியிருக்காங்க, யாரு முன்னாடி பேசுனது இல்ல. ஆனா அத அப்படியே நான் ரொம்ப நொறுங்கி அவமானப்பட்டதாக நினைச்சேன். அதுக்கப்புறமும் ஒரு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வரும்போது நெருங்கின சொந்தம் தான். அவங்க யாரு என்னெல்லாம் நான் விவரிக்க நான் விரும்பல. என்னவா ஏதோ 10th நீ ஒரு 380 இதுக்குதான் நீ டியூஷனுக்கு போனையாக்கும், இங்கிட்டு அங்கிட்டு போனையாக்கும் அப்படின்லாம் அவங்க பேசும்போது அது என்னைய ரொம்ப காயப்படுத்தின காரியமா இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அப்பாட்ட நான் கேட்டேன், ஏன் இந்த பாதப்பா, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த வெக்கம் அப்படின்னு கேட்டேன். ஆனா அன்னைக்கு அந்த பிரின்சிபல் ரூம்ல ஒரு பிரின்சிபல் நான் போய் யாருக்கிட்டையும் என் மகளுக்கு இந்த பயோமேக்ஸ் குடுக்கறதுக்கு குடுங்க சார், இல்ல குடுங்க மேடம், இல்ல பாப்பா நல்லா படிச்சிடும் அப்படின்ற மாதிரி என்னை எங்கமே அங்க அப்பா கெஞ்ச விடல. என்னை உடனே கையெழுத்து போட்டு பணத்தை கட்டுங்கன்னு அவங்க சொன்னது ஒருவேளை அது சாதாரணமாய் மத்தவங்களுக்கு தோணலாம். ஒரு அவமானத்தின் நிமித்தமாய் போய் அவமானப்பட்டுருவோமோன்னு கலங்கி நின்று எனக்கு தான் தெரியும் கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு செய்த உதவி எவ்வளவு பெருசு. அதுக்கப்புறம் நான் அழுகல, நான் கவலைப்படல. ஏன்னா அப்பா நடத்துற விதம் ஒண்ணுமே இல்லாதவனைத்தான் உயர்த்துறார். ஒண்ணுமே இல்லாதவங்கதான் உயர்த்துறார். ஒருவேளை நம்ம ஜெபத்துக்கான முடிவு அப்படியாய் கிடைக்கலைனாலும் தைரியமா இருங்க. இது சாதாரண மார்க் அப்படின்னு நினைக்காம நான் என்னுடைய மகள் ஒரு கட்டத்துல தெளிச்சு மார்க் கம்மியா செல்வி கேக்குது சாலினி சிஸ்டர். ஒண்ணு சொல்ல விரும்புறேன் சிஸ்டர். நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? எனக்கு கேக்குது சிஸ்டர். செல்வி நான் பேசுறது கேக்குது. சாலினி கேக்குது. உனக்கு இது கால் வந்துச்சோ வேணா கொஞ்சம் வால்யூம் மட்டும் கம்மியா இருக்கு. ஜெசி சிஸ்டர் வந்து பேசணுமாப்பா? வால்யூம் ஓகேவாடா? ஓகே 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 ஷாலினி. ஜெசி சிஸ்டர் வந்து பேசுறாங்களாம்ப்பா. நான் முடிச்சிடுறேன்டா. முடிச்ச பிறகு சிஸ்டர் சொல்றீங்களா சிஸ்டர்?
சரிங்க சிஸ்டர். ஓகே ஓகே. நான் அதைத்தான் நான் நினைக்கிறேன். நம்ம எந்த காரியமா இருந்தாலும் நம்மளுக்கு வெக்கம், துக்கம், அவமானம் எது வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறார். நம்மளே அவரு கைவிட மாட்டார். என் மக கூட ஒரு இடத்துல சொல்லிச்சு, இந்த மார்க் தப்பா வந்தா நான் வேற மாதிரி ஏதாவது யோசிச்சேமான்னு. என் மகளை காட்டிலும் அந்த வெறும் வரப்போற 400 சில்லறையோ 470 எனக்கு பெருசு கிடையாது. என் மகளை அந்த இடத்துக்கு கொண்டு போகாம அந்த 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 காரியங்களை யோசிக்க வைக்காம அவர் என் மகளை இழுத்துட்டு வந்து என் கையிலேயே திருப்பி கொடுத்திருக்காருல்ல. இது முக்கியமா அந்த மார்க் முக்கியமான்னு கேட்டா என் மகதான் முக்கியம், அந்த மார்க் முக்கியம் கிடையாது. ஒருவேளை இழக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ள உங்களுடைய பாதையில ஏதாவது ஒரு இழப்பு நீங்க சந்திச்சீங்கன்னா நிச்சயமாய் நம்புங்க, அதை காட்டிலும் கர்த்தர் அது உங்களுக்கு பெரிய பெரிய விஷயமாய் அது இருக்காது. அவருடைய வழிநடத்தல் வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் இந்த நாள்லயும் கூட என் பிள்ளைய தைரியத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரிடத்துல அவரு என் மக கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி திரும்பி கூட்டு வந்து சொல்லி நான் நிறைய நேரம் நினைப்பேன், எப்பயாவது அவரை விட்டுட்டு போனோம்னா அவர் என்ன செய்வார்னா தலையில நறுக்குன்னு கொட்டி கூட்டு வந்து உட்கார வச்சிருவாரு அப்பா. அவர் அவ்வளவு அன்பான தேவன். ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்கவும் மாட்டாரு, விட்டு விலகவுமே மாட்டார். அதனால நிச்சயமாய் நம்புங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அம்மா அப்பாவுடைய கிருபை அவருடைய இரக்கம் என்னைக்கு நம்மளை விட்டு விலகாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் அவருடைய அன்பு என்னைக்குமே நம்மளை விட்டு விலகாததாய், எப்போதுமே பாதுகாக்கிறதாய், நம்மளை தேற்றுறதாய், பலப்படுத்துறதாய், திரும்ப கட்டுறதாய் கர்த்தர் எப்போது நம்மோடு இருப்பார், உங்களோடு இருப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.